ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு bujjima டெய்லரிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னுடைய டெய்லரிங் திங்ஸோட ஆர்கனைசேஷன் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் என் மிஷினை எதுக்கு காட்டுறேன் அப்படின்னா, என் மிஷின் பக்கத்தில் நான் என்னென்னலாம் வச்சுருக்கேன் அப்படின்றத காட்டுறேன். எப்போவுமே மிஷின் பக்கத்தில் நான் ஒரு டேப் வச்சுருப்பேன். டேப் வச்சுருப்பேன் ஃபுல்லாக. அது பக்கத்துலேயே சிசரும் எப்போவுமே மிஷின் பக்கத்தில் தான் இருக்கும். லாஸ்ட்டாக நான் என்ன ஸ்டிச் பண்ணுறனோ அந்த த்ரெட்டு ப்ளஸ் அதோட பாபினும் உள்ளே எப்போவுமே கிடக்கும். அந்த இதோடையே நான் முடிக்கிறப்போ ஆயில் பண்ணிட்டு போயிடுவேன். அதுக்கு பக்கத்தில் இந்த இருக்கா, அதுக்கு பக்கத்துலேயே நான் பாபின் சுற்றுறதுக்காண்டி இந்த பாபின் இது வச்சுருப்பேன். எப்போவுமே இது மிஷின் பக்கத்துலேயே தான் கிடக்கும். ஏன்னா நம்ம எந்த டைமில் எப்படினாலும் நம்ம சுற்றுறதுக்கு இது தேவைப்படும். தைக்கும்போது அதிகமாக எந்திக்காமல் இருந்தாவே நம்ம சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ நான் இது எப்போவுமே வச்சுருப்பேன். அது போக பாபினில் நீடில் மாற்றிருப்போம்ல, அந்த நீடிலில் ஒன்றே ஒன்று மட்டும் எப்போவுமே இந்த இடத்துல இருக்கும். எப்போவுமே அது இருக்கும். நான் நம்ம ஏதாவது சப்போஸ் தப்பாக தைச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு பிரிக்கிறதுக்கு நான் அதுக்குன்னு இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஊக்கு இந்த மாதிரி ஊசி இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் நீடில் மிஷினோட நீடில் தான் நான் த்ரெட் பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இது அப்படியே வச்சுருப்பேன். இதுக்கு மிஷினுக்கு நேராக பின்னாடி கரெக்டாக இந்த ஷெல்ஃபில், அதாவது ஷோகேஸில் எனக்குன்னு ஒரு ஷெல்ஃப் சின்னதாக நான் ஒரு ஷெல்ஃப் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஷெல்ஃபில் நான் என்ன வச்சுருக்கேன்னு இப்போ காட்டுறேன். இது நம்ம செப்பல்லாம் வாங்கியிருப்போம்ல, அந்த செப்பல் பாக்ஸு மேலே இருக்கிறத மட்டும் நான் எடுத்துட்டு நான் த்ரெட் பாக்ஸாக யூஸ் பண்ணிப்பேன். இந்த மாதிரி எனக்கு கிடைக்கிற பொருளை வச்சு தான் நான் ஆர்கனைசேஷன் பண்ணுவேன். ரொம்பலாம் அதுக்குன்னு தனியாக செலவு பண்ணிலாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். இந்த மாதிரி பாக்ஸ் கிடச்சா மேலே இருக்கிறத எடுத்து நான் வச்சுப்பேன். த்ரெட்டுக்காண்டி நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதில் தான் நான் எல்லா த்ரெட்டுமே போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியுதா? எல்லா த்ரெட்டுமே நான் போட்டு வச்சுருக்கேன். இது லாஸ்ட்டாக இதில் இடம் பத்தலைன்றனால கடையில் வாங்கிட்டு வந்தப்போ நான் இதை அப்படியே வச்சுருக்கேன். நான் த்ரெட்டுன்னு சொல்லி எனக்கு தைக்கிறது நான் கொஞ்சம் அதிகமாக வெளியில் தைச்சலாம் கொடுக்க மாட்டேன். தெரிஞ்சவங்களுக்கு தான் தைச்சி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் நம்ம ஏதாவது லேஸு த்ரெட்டு அந்த மாதிரி வாங்க போகிற டைமில் அப்படி சேர்ந்த த்ரெட்டு தான் இது ஃபுல்லாமே. பழைய த்ரெட்டெல்லாம் நான் தூர போட்டுட்டேன். ஏன்னா கட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம த்ரெட்டையுமே கவனிக்கணும் இல்லையா? அதனால் நான் அதெல்லாம் பார்த்து எடுத்து வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக இப்போ நான் தைக்கிறதுக்கான தேவைப்படுற ப்ளவுஸு த்ரெட்டு தான் இது. அடுத்தது அது பக்கத்துலேயே நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, இந்த ஒரு பாக்ஸ் தான். இந்த பாக்ஸுமே நான் எதுக்கும் எனக்கு கிடச்சது தான். அதில் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, நீடில், சரிங்களா? நீடில், மிஷினோட நீடில் இதெல்லாம் எல்லாமே வச்சுருக்கேன். இதில் வேறு என்ன, ஒரு கீ செயினோட ஹோல்டர் கிடக்கு. நான் எதையுமே எடுத்து வீடியோக்காண்டின்னு சொல்லி இது பண்ணிலாம் காட்டல, சடனாக எடுத்த வீடியோ தான் இது. பாருங்கள், இதில் நீடில் நம்ம மாற்றிருப்போம்ல, அந்த வேஸ்ட்டு நீடில் இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் ஓல்டு பாபின் கேஸ் இதில் போட்டு வச்சுருக்கேன். இதில் நீடில், இப்போ நம்ம மிஷினுக்கு உண்டான நீடிலும் இதில் எப்போவுமே நான் ஒரு நீடில் சிங்கிளாக வாங்கிட்டு வர மாட்டேன். இப்படி ஒரு இதாக தான் வாங்கிப்பேன். ஏன்னா நமக்கு எப்போ நீடில் கட் ஆகும்னு தெரியாது. அதனால் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கிறது எப்போவுமே நமக்கு நல்லது. ஸோ வேஸ்ட்டு நீடிலும் நம்ம மிஷினுக்கு தேவைப்பட நீடிலும் நான் இதில் போட்டு வச்சுருக்கேன். வேஸ்ட்டு நீடியில் சும்மா இதில் போட்டுருவேன். ஏன்னா நம்ம குப்பையில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், குப்பை அள்ளுறவங்க நமக்கு தெரியும் நம்ம குப்பையில் போட்டிருக்கோம், குப்பையில் நீடில் இருக்குது, அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக எடுக்கணும்னு சொல்லி. ஆனால் இதே நம்ம போய் கொட்டுற இடத்துல சப்போஸ் நம்ம ஒரு கவரில் கட்டி அங்கே போடுறோம், அவங்க கையில் குத்திருச்சுன்னா, ஸோ அதனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி ப்ராப்பராக தான் டிஸ்போஸ் பண்ணுவேன். நீடில் குண்டூசியாக இருக்கட்டும், நீடிலாக இருக்கட்டும். இது உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்களும் இனிமேல் இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது நீடில் பாக்ஸு, நீடில் மட்டும்தான் இதில் இருக்கும். எனக்கு பின்னாடி நான் அர்ஜெண்ட்டாக எடுக்கக்கூடிய திங்ஸ் மட்டும்தான் நான் இங்கே வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக பாபின், இல்லை ஃபுல்லாக பாபின்னு மிஞ்சி போனால் 1-2 குண்டூசி கிடக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஃபுல்லாக இது பாபின்னு. பாபினுக்கு நான் தனியாக ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர். இது எதுக்கு அப்படின்னா,
மெயினாக நீடில் மாற்றுறதுக்காண்டி நான் வச்சுருக்கேன். இது வந்து டக்கு நம்ம எமர்ஜென்சியாக நமக்கு தேவைப்படுறப்போ இது வந்து தேவைப்படும் இல்லையா, அதனால் இதை இப்போ வெளியிலே எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நைட்டு வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கவும் நான் என்ன தச்சு முடித்தாலும் ஆயில் பண்ணிடுவேன் மிஷினுக்கு. ஸோ வந்து அந்த ஆயில் கேன் வந்து நான் இதில் வச்சுருக்கேன். நான் கோகோனட் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், மிஷின் ஆயிலெலாம் நான் போடலை. ஏன்னா வந்து கோகோனட் ஆயில் மிஷின் ஆயில் வந்து தீர்ந்துருச்சுன்னா போய் வாங்கணும், அது வரைக்கும் மிஷினில் ஆயிலிங் பண்ணாமல் இருப்போம். இப்படின்னா நம்ம பண்ணிடுவோம்ல, ரெகுலராக நம்ம வீட்டில் இருக்கிற ஒன்று தான். ஸோ நான் மிஷினுக்கு வந்து கோகோனட் ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ப்ரெஷ்ஷு எதுக்கு அப்படின்னா, மிஷின் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நான் இந்த ப்ரெஷ் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி ரொம்ப அக்யூரேட்டாக நம்ம க்ளீன் பண்ண முடியாதுன்னு இந்த ப்ரெஷ் வந்து க்ளீன் பண்ணி நமக்கு கொடுத்துரும். ஸோ நான் வந்து இந்த ப்ரெஷ் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல வேறு ஒன்றுமே கிடையாது. இது எமர்ஜென்சியாக நான் என்னென்ன எடுப்பனோ அதை இந்த இடத்துல வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே இந்த ட்ராயர் ஓப்பன் பண்ணோன்னா இது ஃபுல்லாமே இந்த இருக்கா. ஃபஸ்ட்டு மேலே பார்க்கலாம், அயன் பாக்ஸு. இது வந்து ஒரு சுவிட்ச் போர்டு தான். நமக்கு வந்து கரெக்டாக வந்து ப்ளக் பாயிண்ட் இல்லை அப்படின்னா நான் இதை எடுத்துப்பேன். இப்போ நான் இதை வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. ரீசன் என்னென்னா, நான் வந்து மிஷினில் வந்து மோட்ரு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து மோட்ரு நான் யூஸ் பண்ணலை, இன்னும் நான் பெடலிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். எதுக்கு அப்படின்னா, மிஷின் வந்து மோட்ரு போட்டாவே ரொம்ப வந்து அடி வாங்குது, அடிக்கடி வந்து ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது. ஸோ வந்து இந்த மிஷினுங்க வந்து மோட்ரு வந்து தாங்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்னால் ரொம்ப முடியாத பட்சம் தான் நான் வந்து பெடல் எடுத்து பவர் யூஸ் பண்ணுவேன். அடுத்தது அதுக்கு கீழே அப்படியே வந்துட்டால் இது ஃபுல்லாக நான் தச்ச வேஸ்ட்டு, நான் தச்சு வேஸ்ட்டாக இருக்கிற கிளாத்து, ஓகேங்களா. இது ஃபுல்லாக இந்த பை ஃபுல்லாக அதுதான். இது ஃபுல்லாக சேர்ந்துட்டு அப்படின்னா நான் எங்கள் வீட்டுக்கு ஏதாவது தைக்கணும் அப்படின்னா எடுத்து தைச்சிப்பேன். பில்லோ, மோஸ்ட்லி வந்து பில்லோ தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். ஆனால் வந்து அதை யூஸ் பண்ண மாட்டேன், ஓகேங்களா. அதை எடுத்து பத்திரமா வந்து தச்சு வச்சுப்பேன். நமக்கு எதுக்காக தேவைப்படும், எமர்ஜென்சியாக யாராவது வீட்டுக்கு கெஸ்ட்டெல்லாம் வந்துட்டாங்கன்னா நம்ம அந்த நேரம் வந்து புதுசாக அவங்களுக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுப்பேன். இது வந்து இந்த கவரில் வந்து ஃபுல்லாமே ப்ளவுஸ் பிட்டு தான் வந்து இந்த கவரில் இருக்கும். அதாவது பூனம் சாரீ, பட்டு புடவை, இந்த ப்ளவுஸ்லாம் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிற ப்ளவுஸ் பிட்டெல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு பேபி ஃப்ராகு அந்த மாதிரிலாம் நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் பாருங்கள். அந்த ப்ளவுஸ் பிட்டு எல்லாம் சொல்லி இந்த கவரில் வந்து நான் போட்டு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த பையில் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியுதான்னு தெரில. இந்த பையிலையும் நம்ம தச்சு கொஞ்சம் கிளாத் வந்து பெரிய பெரிய கிளாத்தாக ஏதாட்டும் எடுத்து வைப்போம் இல்லையா, அந்த கிளாத்தெல்லாம் நான் இதில் போட்டு வச்சுருக்கேன். அப்படியே உள்ளே இன்னும் பார்த்தா வேஸ்ட்டு தான், அதுவும் வேஸ்ட்டு. வீட்டுக்கு ஏதாவது துடைக்க அந்த மாதிரி தேவைப்படுறோம்ல, அந்த மாதிரி ஓல்டு கிளாத்தெல்லாம் நான் அதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம தச்சு முடித்து எடுத்து வச்சுருக்க கிளாத்து, ஓகேங்களா. இது தச்சு எடுத்து வச்சுருக்க கிளாத்து கரெக்டாக இந்த ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இந்த எல் ஷேப்பில் ஃபுல்லாமே எனக்கு டெய்லரிங்க்கு தேவையானது தான். இதை நான் வந்து இப்போ லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணிவிட்டு இப்போ லாக் பண்ணியாச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டாக அடுத்தது என்னுடைய டேபிளுக்கு போய்க்கலாம். எனக்குன்னு கிடைக்கிற இடத்துல நான் வந்து செட் பண்ண டெய்லரிங் திங்ஸ் தான் இதெல்லாம். இந்த டேபிளை நான் வந்து 3-in-1 பர்பஸாக வந்து யூஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, அயன் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி வந்து கரெக்டாக எடுத்துப்பேன். ப்ளக் பாயிண்ட்டு அதுக்கு கீழே கரெக்டாக வந்து போட்டு வச்சுருக்கேன். அயன் பண்ணுறதுக்கு தான் மோஸ்ட்லி இந்த டேபிள் வந்து நான் வாங்கினதே. அதுக்கப்புறம் கட் பண்ணுறதுக்கு கட்டிங் டேபிளாகவும் எனக்கு கொஞ்சம் நான் இதை வந்து யூஸ் பண்ணிப்பேன். மோஸ்ட்லி நான் அயன் பண்ண தான் இந்த டேபிள் யூஸ் பண்ணுவேன். அடுத்தது கட்டிங் டேபிளாக இதை யூஸ் பண்ணிப்பேன். மூணாவது என்ன அப்படின்னா, நம்ம எதாவது மெஷர்மெண்ட் எழுதுறது, வீடியோக்காண்டி ஏதாவது எழுதுகிற வேலை இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே நான் வந்து இந்த டேபிளில் இங்கே ஒரு சேர் போட்டு உட்காந்து காலை கரெக்டாக அதில் உள்ளே விட்டுட்டு ஜாலியாக உட்காந்து இந்த இடத்துல வந்து நான் எழுத உட்காந்துருவேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் வெட்டி முடித்த எல்லாமே இங்கே தான் வச்சுருப்பேன். இந்த இருக்கா, இதெல்லாமே அவங்களதுல தனித்தனியாக இங்கே பாருங்கள். ப்ளவுஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி நான் இப்படி எடுத்து வச்சுருவேன். கட் பண்ண வேண்டியதை யாருக்குள்ளதோ அவங்களுக்கு கீழேயே இப்படி எடுத்து வச்சுப்பேன். இது வந்து இதுவும் இவங்களதோட தான். இது வந்து இன்னொருத்தவங்களோடையது. பேப்பர் பேட்டர்ன் வந்து ஆல்ரெடி இவங்க ரெகுலர் கஸ்டமருன்றனால இவங்களுக்கு பேப்பர் பேட்டர்ன் என்கிட்ட இருக்கும். ஸோ நான் அதை வந்து அப்படியே வச்சுருக்கேன்.
இது வந்து தச்சு முடித்தது. ஸோ மேலே வந்து நான் தச்சதை இப்படி தான் எடுத்து வச்சுருப்பேன். இப்போ அப்படியே கொஞ்சம் கீழே வரலாம். கீழே இந்த இடம் உங்களுக்கு தெரியுதா? இது ஃபுல்லாக என்னுடைய டெய்லரிங் நோட்ஸு தான். இந்த நோட்ஸை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க பாருங்கள். நான் அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். டக்குன்னு எடுக்கிற மாதிரி ஸ்கேல் மட்டும் வெளியில் வச்சுருப்பேன். மற்றபடி என்னுடைய டெய்லரிங் நோட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வச்சுருப்பேன். ஸோ நான் இங்கே உட்காந்தானே எழுதுகிறேன், ஸோ அதுக்காண்டி இங்கே வச்சுப்பேன். இன்னொன்று, இந்த கேப் இருக்கா, இந்த கம்பிக்கு இந்த பக்கம் வந்து நான் ஸ்டிச் பண்ண எல்லாத்தையும் அங்கே வச்சுருவேன். இப்போ நான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இனி தைக்க வேண்டியது எல்லாமே மேலே இருக்குது. தச்சு முடித்தோடனே அந்த இதில் ஃபுல்லாக லைனாக அடுக்கி வச்சுருவேன். அவ்வளோதான். இங்கே வந்து நம்ம நோட்டு இப்போ ட்ராயரில் பார்க்கலாம். இப்போ ட்ராயரில் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக. இப்போ நான் வந்து ட்ராயர் வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு சொன்னேன்ல, நான் இங்கே உட்காந்தா எல்லாமே எழுதுவேன்னு சொல்லி. அதுக்கு உண்டான மார்க்கர், ஸ்கெட்சு, ஸ்கேலு, பென்சில், அந்த மாதிரி என்ன ரைட்டிங்க்கு தேவையோ அது எல்லாமே நான் வந்து இந்த இடத்துல தான் வச்சுருக்கேன், இந்த பவுச்சில். ஸோ இந்த பவுச் எப்போவுமே பக்கத்துலேயே எடுக்கிற மாதிரி வச்சுருப்பேன். அடுத்தது என்ன அப்படின்னா, நான் எந்த இது வந்து ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸ் தான். இதில் வந்து நான் என்ன போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா, த்ரெட்டு, இந்த இப்போ கொக்கி வைக்க வேண்டிய பாக்ஸ், ப்ளவுஸுக்கு கொக்கி வைக்கணும்னா அதை இதில் போட்டு வச்சுப்பேன். இதில் வந்து கொக்கியும் ஒரு டிசியும் உள்ளே கிடக்கும். எப்போவுமே ஒரு டிசி, கொக்கி, இந்த சின்ன நீடில் வந்து இந்த பாக்ஸ்குள்ளே நான் போட்டு இதை வச்சுப்பேன். நான் கொக்கி வைக்கணுன்னாவே இந்த 3 இருந்தால், அந்த நீடில், த்ரெட்டு, இந்த டிசி, கொக்கி இருந்தாவே போதும். அப்புறம் இதில் ஒரு பெரிய நீடில், கொக்கி மாட்டுறதுக்கு ஹோல் போடுவோம்ல, அதுக்காண்டி ஒரு பெரிய நீடில். நம்ம வந்து பின்னாடி பேக்கில் ரோப் ஸ்டிச் பண்ணால் அதை டேர்ன் பண்ணுறதுக்கும் நான் இந்த நீடில் தான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் இது எல்லாமே இதுக்குள்ளே இப்போ போட்டு வச்சுக்கலாம். இது எதையுமே நான் எடுத்து அடுக்கலை, சடனாக எடுத்த வீடியோ தான் இது. ஓகேவா? அடுத்தது இந்த பாக்ஸில், இந்த பாக்ஸ் வந்து ஒரு குலோப்ஜாம் ரசகுல்லா பாட்டில் டின்னு தான். இதுக்குள்ளே என்ன கிடக்கு அப்படின்னா, கம்மு, ரிம்மரு, வேறு என்ன இருக்குது, ஒரு கொக்கி பேக்கெட், சரிங்களா? அதுக்கப்புறம் என்னது, பேட்ரி, ஒரு பேட்ரி கிடக்கு. அவ்வளோதான். இதெல்லாம் இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கிறேன். இதுக்குள்ளே தான் வந்து அந்த ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் கிடக்கும் சில நேரம். ஓகேவா? அடுத்தது சைடில் ஒரு பாட்டில் கிடக்கு. என்னடான்னு பார்த்தா பீட்ஸ் கிடக்கு. ஓகேவா? இது வந்து எல்லா டைப்பான நீடிலும் வந்து இதில் இருக்கும். ஸோ ஒரு நீடில் ஃபுல்லாக இதுவே நான் வாங்கி வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக இதில் இருக்கும். எல்லா சைஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகி இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது இந்த வந்து ஸ்டோன் செயின் ஃபுல்லாமே வந்து ஆரி ஒர்க் திங்ஸும் இல்லை, கொஞ்சம் நான் வந்து எமர்ஜென்சியாக யூஸ் பண்ணுறது வச்சுருக்கேன். ஃபுல்லாமே ஸ்டோன் செயின். இதை எடுத்து நம்ம கரெக்டாக உள்ளே போட்டுக்கலாம். ஸ்டோன் செயின். அடுத்தது வந்து டிசி பாக்ஸு. இந்த டிசி பாக்ஸு நம்ம வந்து மொத்தமாக வாங்குறதே வந்து நமக்கு 20 ரூபா தான். ஆனால் நம்ம கடையில் போய் தனித்தனியாக வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இதில் 10 பீஸ் இருக்கும். 20 ரூபா பீஸை இதில் 10 இருக்கும். சரிங்களா? நான் இப்போ யூஸ் பண்ணிவிட்டேன். 5 கலர் இருக்கும். 2 ஒயிட்டு, 2 ப்ளூ, 2 எல்லோ, 2 க்ரீனு, 2 பிங்க்கு, இப்படி இருக்கும். நம்ம தனித்தனியாக வாங்கினோம் அப்படின்னா ஒரு பீஸ் வந்து 5 ரூபா. சரிங்களா? இப்போ நம்ம மொத்தமாக வாங்குறப்போ நமக்கு வந்து 30 ரூபா வந்து லாபம் தானே. ஸோ அதனால் நான் எப்போவுமே வந்து பாக்ஸாக தான் நான் வந்து வாங்கிப்பேன். இப்போ அதையும் உள்ளே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதுவுமே வந்து பீட்ஸ் தான். ஃபுல்லாகவே பீட்ஸ் வந்து கீழே கொட்டோம். நான் இப்போ ஓப்பன் பண்ணேன்னா பாருங்கள், ஃபுல்லாமே பீட்ஸ் தான். சுகர் பீடு கிடக்கு சில்வர் கலரில். அவ்வளோதான். இதுவுமே ஒரு காஜு டைட் அல்வான்னு சொல்லி போட்டிருந்துச்சு. இந்த பாக்ஸ் வந்து எனக்கு சும்மா கிடச்சிது. ஸோ அதில் நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதையும் நம்ம உள்ளே வச்சிடலாம். சரிங்களா?
அடுத்தது இது ஃபுல்லாமே இந்த கவர் ஃபுல்லாமே எலாஸ்டிக் இருக்கும். ஃபுல்லாமே எலாஸ்டிக் போட்டு வச்சுருக்கேன். நான் ரோலாக வாங்கலை, ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கிட்டேன். இது நான் வந்து தச்சு முடிச்சுட்டு, நான் வந்து அவ்வளோவா வெளியில் தச்சு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி வெளியில் தைக்க சப்போஸ் நமக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க நமக்கு கொடுக்குறப்போ அவாய்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி வர்றவங்களுக்கு தச்சு மிச்சம் இருக்க லேஸை நான் ஒரு கவரில் போட்டு அதையுமே இதில் வச்சுருக்கேன். லேஸு எலாஸ்டிக் எல்லாம் இதில் வச்சுருக்கேன். ஆம்கோல் ஸ்கேல் வந்து மோஸ்ட்லி நான் வந்து வீடியோஸ்காண்டி மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், தனியாலாம் நான் யூஸ் பண்ணது கிடையாது. இது ஃபுல்லாமே என் ஆரி ஒர்க் வந்து மெட்டீரியல் தான். ஓகேவா? இது ஃபுல்லாக இந்த ட்ராயரில் அவ்வளோதான் இருக்குது. இப்போ அதை அடுத்து அப்படியே மூடிட்டு கீழே வரலாம். கீழே தெரியுதா? நல்லா ஓப்பன் பண்ணி இந்த சைடு ஃபுல்லாமே தைக்க வேண்டியது. ஓகேங்களா? அதுவுமே இப்போ அவசரமே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ரிலேட்டிவ் அம்மா, அத்தை, அக்கா அந்த மாதிரி தைக்க வேண்டியவங்களது எல்லாமே நான் இதில் பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன். வேணுன்றப்போ எடுத்துப்பேன். வெளியில் வச்சேன் அப்படின்னா இதாயிரும் இல்லையா, அதனால் உள்ளே பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 100 ருபீஸ் எனக்கே தெரியாமல் உள்ளே வச்சுருக்கேன். அடுத்தது இது ஒரு சாமி ஃபோட்டோ மாட்டணுன்றதுக்காண்டி பத்திரமா உள்ளே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மட்டும் நான் எடுக்க உங்களுக்கு காட்டுறேன். பாக்ஸ் பாருங்கள், இதுவுமே ஒரு செப்பல் பாக்ஸ் தான், கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஃபுல்லாமே இந்த கவர் ஃபுல்லாமே எனக்கு ரிப்பீட்டடாக என்கிட்ட வர்றவங்க, ரெகுலராக என்கிட்ட தைக்கிறவங்க, அவங்களது மட்டும் அவங்களோட பேட்டர்ன் மட்டும் இதில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா எப்போ வருவாங்கன்னே தெரியாது, சடனாக வருவாங்க, உடனே ஸ்டிச் பண்ணி கொடும்பாங்க. அதனால் அவங்களுக்கு பேட்டர்ன் போட்டு வச்சுட்டேன். 5 நிமிஷத்தில் கட்டிங் வேலை முடிஞ்சிடும். எனக்கு ஃபஸ்ட்டு கட்டிங் போடுறப்ப மட்டும்தான் எனக்கு லேட் ஆகும். இது வந்து ஒரு சாரீ இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி காட்டன் சாரீஸ்க்கெலாம் வந்து உள்ளே வந்து இந்த பேப்பர் வந்து வச்சு தான் மடிப்பாங்க. அந்த சாரியோடது வீடியோஸ்க்கு நம்ம ஏதாவது சொல்லி கொடுக்குறப்போ நமக்கு பேட்டர்ன் போட யூஸ் ஆகும்னு நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், சரிங்களா? அவ்வளோதான். இதையும் இதுக்குள்ளே எடுத்து வச்சு நான் உள்ளே வந்து வச்சுப்பேன். இப்படி முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். நான் சிம்பிளாக இவ்வளோ தான் நான் வந்து கேரி பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இதுதான் வந்து என்னுடைய சிம்பிளான ஆர்கனைசேஷன் வீடியோ. இந்த வீடியோ மாதிரி நீங்களும் பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜே புஜ்ஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.